ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் பாட் சிக்கன் கிரேவி பார்க்கலாங்களா? அதுக்கு ஒன்றும் தேவையில்ல. ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே போடணும். சும்மா ஒரு ஸ்மெல்லுக்கு மட்டும்தான். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே அந்த சட்டியிலேயே சிக்கன் இருக்கு இல்லைங்களா, நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுட்டேன்னா, இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சது எல்லாமே பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சதை தான் போடுவேன். நீங்கள் எது போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு மிளகாத்தூள் நான் 2.25 ஸ்பூன் போடுறேன். இது காரம் கம்மி தான், அதனால் நான் 2.25 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் வீட்டில் கரம் மசாலா இல்லைன்றதுனால பாக்கெட் கரம் மசாலா போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கரம் மசாலா வீட்டில் இருக்கிறது போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. அதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கடலெண்ணெய் இல்லை குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் அதையும் விட்டுட்டு, நம்ம எதுவும் தாளிக்க போகிறதில்ல. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவ்வளோதான். இப்போ பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சிட்டோம்னா இதோடு முடிஞ்சுது. நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அதை நல்லா பெசரிட்டு நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து அதை ஸ்டவ்வில் வைக்க வேண்டியதான் நம்ம வேலை. அடுப்பை பற்ற வச்சுட்டு உள்ள வச்சுட்டேன்னா, இதுக்கப்புறம் ஸ்பைசஸு என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போடுங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஃப்ளேவருக்கு போடுங்க. சோம்பு போடாதீங்க, சீரகம் போடுங்க. இது போட்டுட்டு நீங்கள் எதுவும் கை கொடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அப்புறம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆகிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடி வச்சதை எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கிளறி கொடுங்க. சட்டின்றதுனால ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கோம். ஸோ அது என்ன ஆகும்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம கிளறி கிளறி கொடுக்கணும். அப்பப்போ அது தண்ணி சூப்பராக விடும் பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும். அந்த சிக்கனுலே தண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா? கிளறி கொடுத்த உடனே அழகாக திருப்பி திருப்பி க்ளோஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ தான் சிக்கன் வேகும். இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மறக்காமல் கிளறி கொடுங்க. நல்லா கொதிக்குது. தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி தரேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது சிக்கன் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். அதுவும் ஒன்று இருக்குது. சட்டி வேறு பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ண, இல்லைன்னா சட்டியும் உடஞ்சிரும். சட்டி ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் பத்திரமா தான் பண்ணணும். அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக குழம்பு. எனக்கு குழம்பா வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிக்குவேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, எனக்கு தொக்கா வேணும்னா அந்த தண்ணியை சுண்ட வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக ஒரு சின்ன மசாலா இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு சோம்பு, சீரகம், மிளகு இது 3த்தையும் சும்மா ஏற்கனவே சீரகம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால 1/4 ஸ்பூன் மட்டும் தான் நான் போட்டுக்குவேன். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு இடி இடித்து, இதை பாருங்கள், சோம்பு, மிளகு, சீரகம் கொஞ்சோண்டு இது வரலாம் எடுத்துக்கிட்டு இதை நல்லா இடிச்சிக்கலாம். உரலில் மிக்சியில் அரைச்சிக்கிறது இருந்தாலும் அரைக்கலாம். ஆனால் அதை விட நம்ம கையில் இப்படி இடிக்கும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் எரியக்கூடாது. நல்லா கொஞ்சம் நேரம் 2 செகண்ட் தான் மிக்ஸ் பண்ணி விட்டு, இல்லைன்னா கசப்பாயிடும். சீரகம், மிளகெல்லாம் சேர்ந்ததுன்னா. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஸ்டவ்வை நான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதை தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் பாருங்கள், அது ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது இன்னும் இருக்கிற அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கு அது நல்லா கொதிச்சிரும். மறுபடியும் ரொம்ப நீங்கள் திக்காக கொதிக்க வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும்.